லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரே இடத்துல இருந்து 6 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. மாட்டோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா மாடுகளோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 3ஆம் ஈத்து மாடு, நல்ல பெரிய சைஸில் அதிகப்படியான கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய ஒரு டாப் குவாலிட்டியான HF பிரீடு மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். 3ஆம் ஈத்து மாடு பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்னு சொல்லி விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 2ஆம் ஈத்துக்கு 30 லிட்டர் கறந்த மாடு, இந்த ஈத்துக்கு நான் ஒரு 25 லிட்டர் மட்டும் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மாட்டு இருக்கக்கூடிய உடல் வாக்குக்கும் மடி வளத்துக்கும் காம்பு வளத்துக்கும் அதிகப்படியான கறவைத்திறன் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு மாடா தாங்க இந்த மாடு வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம இவ்வளோ பெரிய மாடு, இவ்வளோ கறவைத்திறன்ல எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு மாடாவுமே இருக்கும். மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்திலிருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாடு உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து உடனே கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கலாங்க. இன்னொரு 5-6 கண்ணுக்கு மாட்டை வந்து வச்சிக்க முடியும். மாடு வந்து நல்ல லாபகரமான மாடாக இருக்கும். மடி வந்து பாருங்க, முன்பின் மடியில் மாடு வந்து அப்படி ஒரு அற்புதமான மடியாக வந்து எடுத்திருக்கு. நல்ல மடிவளம் கொண்ட மாடு, காம்புவளம் கொண்ட மாடு, கை கறவைக்கு மிஷின் கறவைக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக செட் ஆகக்கூடிய ஒரு மாடாக தான் இந்த மாடு வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி எங்கே கேட்டாலும் டெலிவரியும் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தோம்னா 85,000 சொல்கிறாங்க. 30 லிட்டர் கறக்கக்கூடிய மாடு 85,000 வந்து சொல்கிறாங்க. அதுவுமே வந்து ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது, விலை அனுசரித்து தரலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரியும் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னா உடனே டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவு வந்து பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு வந்து பார்த்தோம்னா ஒரு ஜெர்சி ரகத்தை சார்ந்த மாடுங்க. ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். மாடு வந்து 3ஆம் ஈத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல் சேர்ந்து புதுவாய் மாடு, சுழித்தவர் எதுவும் வந்து கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்கிறாங்க. தற்போதைக்கு 3ஆம் ஈத்து மாடு அப்படின்னு சொல்கிறாங்க. கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் 20 லிட்டர் கறவைத்திறன் மாடு வந்து தாராளமாக எடுத்து கொடுக்கும். அந்த அளவுக்கு மாட்டுக்கிட்ட மடிலூசும் மடிவளமும் காம்பு வளமும் இருக்குது. மாடு நல்ல சைஸில் இருக்கக்கூடிய மாடு, நல்ல உடல் வளத்தில் காம்பு வளத்தில் இருக்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. கறவை திறனை பொறுத்த வரைக்கும் 20 லிட்டர் சொல்றாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் 67,000 மட்டும்தான் சொல்றாங்க. இந்த மாட்டுக்கு 67,000 வந்து பார்த்தோம்னா ரொம்பவே கம்மியான பிரைஸ், ரொம்ப ஒரு ரீசனபிள் பிரைஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒரு ரீசனபிள் பிரைஸ்ல இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க வந்து போயிட்டு மாடை வாங்கினீங்கன்னா கண்டிப்பா ஒரு 5-6 மாடுகளை நீங்க வந்து தாராளமா வந்து எடுத்துக்க முடியும். இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு மாடுகள் விற்பனைக்கு அப்படிதான் வந்திருக்கு. 3ஆம் ஈத்து மாடு, பல் சேர்ந்து புதுவாய் மாடு, கறவை திறனை பொறுத்த வரைக்கும் 20 லிட்டர் கறவை திறன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விலையும் வந்து பார்த்தோம்னா 67,000 தாங்க சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லியிருக்கக்கூடிய 67,000மே வந்து பார்த்தோம்னா ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது. இந்த மாடெல்லாம் வெறும் மாடே ஒரு நல்ல ரேட்டுக்கு வந்து போகும். 20 லிட்டர் கறவையோட இன்னும் 10 நாளில் மாடு வந்து கன்று போட போகுது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த மாடை 67,000 தான் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த விலையிலுமே வந்து அனுசரித்து தரலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரியும் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் மாட்டுக்கார தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. எல்லாருக்கும் பிடிச்சமான மாடாகவும் இருக்கும். இந்த மாடு உங்களுக்கு வேணும்னா உடனே டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவு பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 2ஆம் ஈத்து மாடு, பல் வந்து கடைப்பல் முளைப்பு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. சுழித்தவர் எதுவுமே வந்து கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. ஒரு ஜெர்சி பிரீடில் இருக்கக்கூடிய மாடு. 2ஆம் ஈத்து மாடு தான் கடைப்பல் முளைப்பு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. 9 மாத சினையாக இருக்கிறதாகவும் கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாள் தாராளமாக எடுத்து தான் மாடு வந்து கன்று போடும். நல்ல சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பெருவட்டான மாடு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. தலை ஈத்துக்கு 18 லிட்டர் கறவை கொடுத்ததாகவும் இந்த 2ஆம் ஈத்துக்கு 20 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் இந்த மாட்டுக்கிட்ட இருந்து தாராளமாக எதிர்பார்க்கலாம். 20 லிட்டர் சும்மா சொல்லி கொடுக்கல, நான் வந்து கேரண்டியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு வந்து பார்த்தோம்னா விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்திலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசினீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸையும் சொல்லி மாட்டை வந்து கொடுப்பாங்க. மாடு எல்லா மாடுகளுமே நல்ல உடல் வளத்திலையும் நல்ல மடி வளத்திலையும் காம்பு வளத்திலையும் நல்ல தோல் பாலிஷில் தான் விற்பனைக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக சொல்லியிருக்கக்கூடிய கறவை திறன் எடுத்து கொடுக்கும். கறவை திறனுக்கும் வந்து கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்களும் வந்து அவருக்கு கால் பண்ணி பேசி ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு கேரண்டியோட இந்த மாடுகளை வந்து வாங்கிக்கலாம். இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தோம்னா 67,000 சொல்றாங்க. ஃபிக்ஸட் ரேட் கிடையாது, விலை அனுசரித்து தரலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு, 18 லிட்டர் கறந்துச்சு போன ஈத்துக்கு. இந்த ஈத்துக்கு 20 லிட்டர் கறவை திறன் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்றாங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னா உடனே டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பற்றி பார்த்துடலாம்.
நம்ம இப்போ நான்காவதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாடு வந்து ஜெர்சி மாடு, இரண்டாம் ஈத்து மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. பல்லை பொறுத்த வரைக்கும் கடைப்பல் முளைப்பு, இரண்டாம் ஈத்து மாடு, நல்ல சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி பிரீடில் இருக்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்திலேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. தலை ஈத்துக்கு ஒரு 17 லிட்டர் கறவை கொடுத்ததாகவும், இந்த இரண்டாம் ஈத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 17 to 18 லிட்டர் கறவை திறன் இந்த மாட்டுக்கிட்ட இருந்து தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நான் ஜெர்சி பிரீடில் மாடு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன், நல்ல பெரிய சைஸில் அதிகப்படியான கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய மாடுகள் வேணும் அப்படின்றவங்கலாம் தாராளமாக இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். பொதுவாக ஜெர்சி பிரீட்னாலே மாடு வந்து பார்த்தோம்னா கிளைமேட் அடாப்ஷன் இருக்கும், பாலில் வந்து ஃபேட்டசன் ஆஃப் கண்டென்ட் இருக்கும். மாடு வந்து பார்த்தோம்னா எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகி நல்லா மேய்ச்சல் தண்ணிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இந்த மாட்டுக்கிட்ட வந்து பார்த்தோம்னா சொல்லி தவிர எதுவுமே வந்து கிடையாது. கை கறவைக்கு, மிஷின் கறவைக்கு எல்லாத்துக்குமே வந்து செட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. ஒரு 17 to 18 லிட்டர் கறவைத்திறனும் இருக்கும். 67,000 மட்டும்தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னாலும் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வந்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தோம்னா மூன்றாம் ஈத்து மாடுங்க, ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 9 மாத சனியாக இருக்குது, கன்று போடுறதுக்கு இன்னொரு 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து மாடு வந்து நல்ல சைஸில் இருக்கக்கூடிய மாடு, உடசலான மாடு. மாடு வந்து நல்ல மடி லூஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு, நல்ல பெரிய மடியாக வந்து எடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. சொல்லி தவிர எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா ஜெர்சி மாடுகளுமே விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. மாடு வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. இந்த மாடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இரண்டாம் ஈத்துக்கு ஒரு 17-18 லிட்டர் கறவை கொடுத்துச்சு. இந்த மூன்றாம் ஈத்துக்கும் அதே அளவு கறவை திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலையுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரூபாய் 67,000 சொல்கிறாங்க. சொல்லியிருக்கக்கூடிய 67,000 ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது. விலை ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. எல்லா மாடுகளுமே ஒரு ரீசனபிள் ப்ரைஸுக்கு தாங்க விற்பனை வந்திருக்கு. விலை வந்து பார்த்தோம்னா ரொம்பலாம் வந்து அதிகமாக சொல்லலை, நீங்கள் வந்து நார்மலான விலைக்கு தான் வந்து சொல்லியிருக்காங்க. நேரில் போய் பார்த்து பேசி வாங்கும்போது இன்னமும் மாடுகளை வந்து குறைச்சி வாங்க முடியும். எல்லா மாடுகளுக்குமே கறவை திறனும் கேரண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி தாங்க சொல்லியிருக்காங்க. மூன்றாம் ஈத்து மாடு 17-18 லிட்டர் கறவை திறன் கொடுக்கும். 67,000 ரூபாய் சொல்கிறாங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு வந்து பார்த்தோம்னா மூன்றாம் ஈத்து மாடு, பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இதுவுமே மாடு வந்து நல்ல சைஸில் நல்ல மடிவளத்தில் காம்போளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். 9 மாத சினியாக இருக்குது, கன்று போடுறதுக்கு இன்னும் ஒரு வார காலம் தான் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் ஒரு 18 to 20 லிட்டர் கறவைத்திறன் கொடுத்துட்டோம். நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடு, நல்ல மடிவளம் காம்போளம் கொண்ட மாடு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. நல்ல மடி இருக்குது மாட்டை பார்க்கையில், நல்ல காம்போளமான மாடாகவும் தான் இருக்குது. எல்லா மாடுகளுமே அதிக கறவைத்திறனில் இருக்கக்கூடிய மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாடுகள் எல்லாமே விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம். ஜெர்சி பிரீடு மாடுகளாகவும் இருக்குது, ஹெச்எஃப் பிரீடு மாடுகளாகவும் இருக்குது, மாடு வந்து கிராஸ் மாடுகளாகவும் இருக்குது. ஆனால் மடிவளம் வந்து பார்த்தோம்னா நல்லாவே இருக்குங்க. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய கறவைத்திறன் கறக்கக்கூடிய அளவுக்கு மாட்டுக்கிட்ட வந்து மடிவளம் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இங்கே பிடிச்சிருக்கக்கூடிய மாடுகளை எந்த மாடுகள் வேணுமோ சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 7 மாடுகள் விற்பனைக்கு கொடுத்துருக்காங்க. 7 மாடுகளுக்குமே வந்து பார்த்தோம்னா ஒரு ரீசனபிள் ப்ரைஸுக்கு தாங்க வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்பவும் விலையெல்லாம் ஒன்றும் அதிகமாக சொல்லலை. இது வந்து பார்த்தோம்னா ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடு. இந்த மாடு இரண்டாம் ஈத்து மாடு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. பல் வந்து கடைப்பல் முளைப்பு. போன ஈத்துக்கே வந்து பார்த்தோம்னா ஒரு 17-18 லிட்டர் கறந்த மாடு. இந்த ஈத்துக்கு இந்த மாட்டுக்கிட்ட இருந்து அவ்வளோ கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம். அன்ற கன்று போடுறதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னொரு 15 நாள் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னாலும் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. எல்லா மாடுகளுமே இன்னொரு 5-6 கண்ணுக்கு கண்டிப்பாக நீங்கள் வச்சு பயன்படுத்தக்கூடிய மாடுகளாக இருக்கும். கறவைத்திறனும் அதிகப்படியான கறவைத்திறன் எடுத்து கொடுக்கக்கூடிய மாடுகளாக தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கால் பண்ணி பேசினீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸையும் சொல்லி விலையை வந்து அனுசரித்து மாட்டை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்கிறாங்க. நல்ல குவாலிட்டியான மாடுகளாக இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா நான் என்ன தான் டீட்டெயில்ஸை சொன்னாலும் நீங்கள் விற்பனையாளரை வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு மாட்டுக்கு வந்து பார்த்தோம்னா என்னெல்லாம் கேரண்டி கேட்டு நீங்கள் வந்து வாங்குவீங்களோ கேரண்டி கேட்டு வாங்கிக்கிட்டு மாடுகளை வந்து எடுத்துகிட்டு போங்க. இது போன்ற குவாலிட்டியான மாடுகள் உங்ககிட்ட விற்பனைக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் விளம்பரம் செய்யறதுக்கு நம்ம சேனலை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவையும் ரொம்பவே எளிதாக்கி கொடுத்துடலாம். மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம்.